In this video, we'll discuss about petri dishes. Petri dishes are shallow lidded container used to culture and absorb microorganism. பெர்டி டிஷ் வந்து எப்படின்னா ஷாலோவாக இருக்கும், அதுக்கு வந்து மூடி இருக்கும். இது வந்து மெயினாக வந்து கல்ச்சர் மைக்ரோபயாலஜி லேபில் கல்ச்சரிங்க்கு யூஸ் பண்ணுறோம். அதை வச்சு மைக்ரோ ஆர்கனிசத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். இதில் வந்து 2 மெயின் டைப் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸில் மேடப் ஆஃப் ஆனது, இன்னொன்று வந்து பிளாஸ்டிக். கிளாஸ் பெஸ்டி டிஷ்ஷஸ் வந்து தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து ரீயூசபிலிட்டி, ஆட்டோக்ளேவ் மெத்தடில் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிவிட்டு எகெயின் அண்ட் எகெயின் வி ஆர் யூஸிங். ஸோ வித் ஸ்டாண்ட் ஆட்டோக்ளேவிங். பட் அதோட கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தா எக்ஸ்பென்சிவ், அப்புறம் வந்து பிரேக்கபிள் ஆல்சோ. ஆனால் வந்து பிளாஸ்டிக் டிஷ் வந்து அது இட் இஸ் மேட் ஆஃப் பாலிஸ்டெரின், ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவ் பட் டிஸ்போசபிள், சிங்கிள் யூஸ் ஒன்லி. So what is the use to culture microorganism cell like bacteria, fungus, then plant cell in controlled environment? Petri dishes provide a flat surface to hold the nutrient rich growth medium, allowing researcher to observe, study the growth and behavior of that organism. ஸோ பெட்ரி டிஷ்ஷு 2 கண்டெய்னர், அதாவது பிளாஸ்டிக் அண்டு கிளாஸில் இருக்குது. பிளாஸ்டிக் வந்து சிங்கிள் யூஸு, கிளாஸ் வந்து ரீயூசபிலிட்டி, ஆட்டோக்ளேவ் மெத்தடில் ஸ்டெரிலைசேஷன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசத்தை வந்து கல்டிவேட் பண்ணி பாக்டீரியா, ஃபங்கஸ், பிளான்ட் செல் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் கொடுத்து நம்ம வந்து அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அதோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் allowing researcher to observe the study growth and behaviors of that organism. Thanks for watching.